ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். சேமியா கீர் செஞ்சு காமிக்க போகிறேன். செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாமை தண்ணி விட்டு ஊற விட்டுக்குங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பையும் ஊற விட்டுக்குங்க, தனித்தனியாக ஊற விட்டுக்குங்க. குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது ஊற விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பாதாமுடைய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் வழுவழுன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இப்போ 1/2 லிட்டர் பாலில் ஃபஸ்ட்டு ஒரு 100 ml பாலை மட்டும் முதல்ல காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்ட பிறகு அதில் எடுத்துருக்க சேமியாவை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பால்லையே சேமியா வேகணும். பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டு அடி பிடிக்காமல் வேக வச்சு எடுத்துக்குங்க. இதில் நெய்லாம் சேர்க்கவே வேணாங்க, துளி நெய் கூட வேணாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து கட்டியாயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற விட்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா பாதாம், அதனுடைய தோலை எடுத்துடலாம். ஈஸியாக தோலை எடுக்க வருங்க. பாதாம் ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா நீங்கள் சுடு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா போதும், தோல் ஈஸியாக வந்துடும். இப்போ இது கூட ஊற வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து, அதாவது காய்ச்சின பால் சேர்த்து நல்ல வழுவழுன்னு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பாலில் 100 கிராம் நம்ம ஏற்கனவே எடுத்து சேமியாவை வேக வச்சிட்டோம். மீதி இருக்கக்கூடிய பாலை தண்ணி சேர்க்காமல் நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். நல்லா காய்ந்த பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு ருசியை கூட்டி தரும் இந்த சேமியா கீருக்கு. இந்த எசன்ஸ் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே பாலில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. சேமியா பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு, உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். இப்போ இது கூட நம்ம முந்திரி பருப்பையும் பாதாமையும் வழுவழுன்னு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த விழுதை சேர்த்துக்கலாம். விழுது சேர்க்குறப்ப கண்டிப்பாக ஸ்டவ்னுடைய ஃப்ளேம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இது கூட அவங்க சுவைக்கு ஏற்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் தான் நான் சேர்க்குறேன், ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க. சுகர் சேர்த்த பிறகு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் முதல்ல பார்த்திங்கன்னா பொங்க ஆரம்பிக்கும், அதுக்கு அப்புறமேட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சேமியா கீர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே சூடாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சோ கூழ்படுத்திட்டு எடுத்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான சேமியா கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடுறேன். இறக்குன பிறகு மறுபடியும் கொஞ்சம் பாதாமையும் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நல்லா துருவின மாதிரி துருவிட்டு அதில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. குடிக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேமியா கீர் குடிக்கிறப்ப இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல்லில் படும். இந்த முந்திரி பருப்பும் இந்த பாதாமும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாக இருக்குங்க. ரொம்ப பொருட்களும் தேவைப்படாது, அதே மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாது. யாராவது விருந்தாளி வந்துட்டாங்க, இல்லை குழந்தைங்க ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.